16வது வசனம் பாருங்க. 16ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. நான் பிதாவை வேண்டுகொள்வேன், பிதாவை வேண்டுகொள்வேன். கவனமா கேளுங்க இது. ஓகே. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார், உங்களுக்குள்ளே தந்தருளுவார். அப்புறம் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் உலகத்துக்கு அது ஆவியானவர் தெரிய மாட்டாரு, அறியாமலும் இருக்கிறபடியால் அவங்களுக்கு காணவே மாட்டாங்க, அறியவே மாட்டாங்க, அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஓகே. சோ இப்போ என்ன சொல்றாங்க, ஏசப்பா வந்து பரலோகத்துக்கு போயிட்டு நான் அப்பாட்ட நான் கேட்க போறேன். அப்பாட்ட கேட்டு, அப்பா என் பிள்ளைகளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், என் பிள்ளைகளுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு சத்தியத்தினாலே கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், அவர் கொஞ்சம் ಅನುಪಿ விடுறீங்களா அப்படின்னு போய் ஏசப்பா போய் ಪರಲೋಕದಲ್ಲಿ போய் ಪಿತಾட்ட ಕೇಳ್ತಾರ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಹಾಯಕನಾಗಿ ಸತ್ಯದ ಕಡೆಗೆ ನಡೆಸುವಂತ ಒಬ್ಬ ಸಹಾಯಕನನ್ನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಳಿಸಿಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವರು 7 நாள் நம்ம கூட இருப்பாரா? ಅವರು ಎಷ್ಟು ದಿವಸ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ಅಂತೆ? சொல்லுங்களேன் கொஞ்சம் ஆன்சர். என்றைக்கும் நித்தியமா அப்படின்னு போட்டிருக்கா? நித்தியமா இல்லையா, ஃபரெவர்னு இல்லையா? இங்கிலீஷ்ல வந்து ஃபரெவர், ಎಂದೆಂದ್ರಿಕಂ, ನಿತ್ಯ ಕಾಲಂ ನಮ್ಮ ಕೂಡ இருப்பாராம் ಅವರು. ಅದು ಯಾವಾಗಲೂ ನಿತ್ಯದವರೆಗೂ ಆತನು ಇರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. உலகத்து ஜனங்களுக்கு இது இல்ல, இந்த பாக்கியம் இல்ல, இந்த ஆசீர்வாதம் உலகத்துல இருக்கிற இயேசுவை பத்தி தெரியாத ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த gift, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த 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 பிரசன்னம் இல்லங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅರಿದಿರ್ತಕ್ಕಂಥವರಿಗೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಕಾರ್ಯ ಈಗ ಒಂದು ಅವರಿಗೆ ಅದು ಒಂದು ಕಾಣದೇ ಇರತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. பிரசன்னம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪ್ರಸನ್ನತೆ, அந்த பிரசன்னம் அப்படியே நமக்குள்ள இருக்குங்க. ಆ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮೊಳಗೆ ಇರ್ತದೆ. அவர் பிரசன்னமா வந்து நம்ம கூட வாசம் செய்வார். ಆ ಪ್ರಸನ್ನತೆ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. அதான் இந்த வசனம் என்ன சொல்லுது, 17வது வசனம் என்ன சொல்லுது, பட் அவரை நீங்கள் அறிவீர்கள், அப்படிதானே? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சரி பாருங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. இது என்ன சொல்லுது, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால் என்ன பண்றீங்க, அவரை அறிவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடனே வாசம் பண்ணி அப்படின்னா என்னதுன்னா வித் யூ, அப்படின்னா பாராக்ளீட்டாஸ், அப்படின்னா எனக்கு கூடயே ஒருத்தர் ஃப்ரெண்ட் எப்பவும் இருக்கிறாருன்னா பர்சாவியான ஃப்ரெண்ட் மாதிரி, பாராக்ளீட்டாஸ் பாராக்ளீசிஸ் அப்படின்னா என் கூடயே தோள் மேல கை போட்டு என் கூடயே வர்றவர் வந்து பரிசுத்த ஆவியானவர். அதான் அவர் வந்து உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்கு உள்ள இருக்கிறாரு, எனக்கு உள்ள இருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನೋಡೋದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲೇ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಸ್ನೇಹಿತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಮತ್ತು ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. ஸோ அவர் வந்து நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, ஏசப்பா நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கூட அவர் இல்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. என்னைக்கு ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்றனோ அவர் என் கூட வராரு. ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತೇನೋ ಆಗ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அப்புறம் அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ಆಗ ನನ್ನ ಒಳಗೆ ಇದ್ದಾರೆ. அப்புறம் அப்போஸ்தலர் புத்தகத்துல பார்க்கிறோம், ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, அவர் என் மேல வல்லமையாய் இறங்குறாரு. ಅವರು மகிமை உள்ளவராಗಿ ನನ್ನ ಮೇಲೆ ಅವರು ಇಳಿಯಲ್ಪಡುತ್ತಾರೆ. 3 கிரேக்க வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது. 3 ಗ್ರೀಕ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. உங்களோட கூட இருக்கிறாரு அப்படின்னா பாரா, ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಪ್ಯಾರಾ ಎಂಬುದಾಗಿ. உங்க உள்ள இருக்கிறாரு என் அப்படின்னா கிரேக்க ಭಾಷೆ, என் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ಎನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಗ್ರೀಕ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. மூணாவது முக்கியமா ஊழியம் செய்யணும்னா உங்கள் மேலே, எபி அப்படின்னா உங்கள் மேலே பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அவர் அபிஷேகம் பண்றாரு, உங்க மேல இறங்கி வரார், அப்படி அப்பதான் நம்ம சாட்சியா இருக்க முடியும். ಅಲ್ಲಿ ಎಪಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದರ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ಸೋ 3 ವಿಧமான ರಿಲೇಶನ್ಶಿಪ್ எனக்கு பரிசுத்தாவியானவர் கூட இருக்கு. 3 ವಿಧವಾಗಿರತಕ್ಕಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಸಂಬಂಧ ನನ್ನಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் என்ன கூட இருக்கிறாரு, ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, அவர் எனக்குள்ள வாசம் செய்றாரு, ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஊழியம் செய்யும்போது எனக்கு என்ன வேணும், பவர் வேணும், அபிஷேகம் வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது, ஊழியங்களை செய்யும் போது, ஜெபிக்கும் போது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் அபிஷேகம் வேணும். ஸோ அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம தலைமையில ஊத்துறார். ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ಉಪದೇಶ ಮಾಡುವಾಗ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಬೇಕು. ಅದರ ನನ್ನ ಮೇಲೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ